கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விளைச்சல் பாதிப்பால் தமிழகம் முழுவதும் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்து உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் திருலோகசந்தர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, கெலமங்கலம், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கு சாகுபடி செய்யக்கூடிய தக்காளியானது ராயக்கோட்டையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தக்காளி மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் இங்கிருந்து தக்காளி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தக்காளியினுடைய விலையில் ஏற்றம் இறக்கங்கள் இருந்து வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் நல்ல தக்காளி விளைச்சல் இருந்த ஒரு காரணத்தினால் விலையில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அதாவது கிலோ 7 ரூபாய் 8 ரூபாய் அளவிற்கெல்லாம் தக்காளி விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள சீதோஷண நிலை காரணமாக தக்காளி வரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தக்காளி விலையானது வேகமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் இருக்கக்கூடிய தக்காளி மார்க்கெட்டில் 25 கிலோ எடை கொண்ட ஒரு கிரேடு தக்காளியானது விவசாயிகளிடமிருந்து 1000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த தக்காளியானது கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கு கோயம்பேடு பகுதிகளில் ஒரு கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த தக்காளி விலையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் குறித்து கிருஷ்ணகிரி அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் தக்காளி சாகுபடியில் இருக்கக்கூடிய விவசாயியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாங்க ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரேட்டு ஏறி இருக்கு. ஏன்னா விளைச்சல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கிளைமேட் மாறி மாறி இருக்கிறதுனால தக்காளி விலை இப்போ ஏறிருக்கு. போன மாதம் பார்த்தீங்கன்னா கிலோ வெறும் 6 ரூபாய் 7 ரூபா தான் போயிட்டு இருந்தது. இப்போ கிளைமேட் சேஞ்சினால ரேட்டு ஒரு பாக்ஸ் 25 கிலோ பாக்ஸ் 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது இந்த தக்காளி விலையில் ஏற்படக்கூடிய இந்த ஏற்ற இறக்கங்களால விவசாயிகள் ஒரு புறம் பாதிக்கப்பட்டாலும் இந்த சீதோஷண நிலையால விலை வீழ்ச்சி அடையும் பொழுது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிறது. அதே சமயம் இதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்களான பொதுமக்கள் அதிக விலையேற்றத்தின் காரணமாக இந்த தக்காளியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து மண்டல செய்தியாளர் திருலோகச்சந்தர்.